Hi friends, இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 10th பிரேக் அவுட் லெவல்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸோட அப்டேட்டும் உங்களுக்கு வந்து வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்சஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு S&P 500 பார்க்கலாம். ஸோ S&P 500 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல புல்லிஷ் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கேப் அப் ஆகி ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து நல்லா கண்டினியூஸாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டும் வந்து ஒரு கேப் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நேற்று லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதை எப்படி வந்து ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட லெவல் எக்ஸாக்டாக வந்து நம்ம லெவலில் சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் ஆகிருக்கு. ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இங்கே கொடுத்த உடனே ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து நம்ம லெவல்குள்ளேயே வந்து மாட்டிக்கிச்சு மார்க்கெட்டு. ஸோ அகெயின் வந்து நம்மளோட சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஸோ அங்கேயே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் அகெயின் இன்னொரு டைம் வந்து அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசிஸ்டண்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகி நிற்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட லெவல்ஸோட வந்து பவர். ஸோ நம்ம கொடுக்குற லெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி சக்ஸஸாக உங்களுக்கு ட்ரேடுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். அதாவது மார்ச் 10th பிரேக் அவுட் லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிக்கு இமீடியட் சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,581 இருக்குது. அண்ட் செகண்ட் சப்போர்ட் வந்து 35,053 இருக்குது. அண்ட் ரெசிஸ்டன்ட்னு பார்க்கும்போது 35,971 இருக்குது. அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ட் 36,427 இருக்குது. அண்ட் லாஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 36,757 இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ நிஃப்டின்னு பார்க்கும்போது இமீடியட் சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,083 இருக்குது. அண்ட் செகண்ட் சப்போர்ட் வந்து 15,010 இருக்குது. அண்ட் லாஸ்ட் சப்போர்ட் வந்து 14,913 இருக்குது. அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தலாம். ஸோ ரெசிஸ்டன்ட்னு பார்க்கும்போது 15,193 இருக்குது. அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 15,272 இருக்குது. அதாவது மார்ச் 10th வந்து ஒரு 3 கால்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ. ஸோ பஜாஜ் ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ரஸ் மார்க்கெட்டில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நாளைக்கு வந்து ஒரு பூம் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இதை வந்து நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். மார்ச் 10 வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து இது பிரேக் அவுட் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேரிகோ. ஸோ மேரிகோவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்ப்ரஸில் தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நாளைக்கு பிளாஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. நம்ம பிரேக் அவுட் லெவலில் வந்து பிரேக் பண்ண உடனே நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துடலாம். ஒரு நல்ல மூவ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மாருதி. ஸோ மாருதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய ஸ்டாக் தான். ஸோ நாளைக்கு வந்து வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிரேக்கப் கொடுக்கும்போது நீங்கள் எடுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அண்ட் இதே மாதிரியே வந்து நீங்களும் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இதெல்லாம் எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து கோர்ஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்கள் என்கொயரிஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இன்கேஸ் மார்க்கெட்டில் ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் கேளுங்க. நாம் வந்து கண்டிப்பாக வந்து இமீடியட்டாக ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து குளோபல் மார்க்கெட்ஸ் பார்த்தலாம். ஸோ குளோபல் மார்க்கெட்ஸ்ன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டில் நாஸ்டாக் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 4% வந்து பாசிட்டிவில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு கேப் ஆப் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்தலாம். ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்டுன்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டாக தான் இருக்குது. அண்ட் ஏசியன் மார்க்கெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா SGX நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 0.69% வந்து பாசிட்டிவில் இருக்காங்க. ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு மிக்ஸ்டு மார்க்கெட்டாக இருக்குது ஏசியன் மார்க்கெட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா FINDA டேட்டா பார்த்தலாம். ஸோ FINDA டேட்டா மார்ச் 9th வந்து பார்த்திங்கன்னா FIA டேட்டா வந்து 2,081 crores வந்து நெட் பையிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான். ஸோ லாஸ்ட் 3 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா 3 நாளும் வந்து செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பையிங் வந்து நடந்திருக்கு. அண்ட் DI டேட்டாவும் பார்த்தலாம். ஸோ DIன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்ச்சேஸ் தான் நடந்திருக்கு, பையிங் தான். ஸோ மார்ச் 9th வந்து பார்த்திங்கன்னா 1,250 crores வந்து நெட் பையிங் வந்து நடந்திருக்கு. ஸோ FIA அண்ட் DI டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து ஒரு பையிங் செல்லில் வந்து இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையாவே இருக்குது.
அண்ட் கரன்சி மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ கரன்சின்னு பார்க்கும்போது டாலர் விசஸ் ருபீஸ். ஸோ டாலர் விசஸ் ருபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 0.45% வந்து நெகட்டிவில் இருக்குது டாலர்ஸ் விசஸ் ருபீஸில். அண்ட் கமாடிட்டிஸ் பார்க்கலாம். ஸோ கமாடிட்டியில் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 1.43% வந்து பாசிட்டிவில் இருக்காங்க. அண்ட் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா 2.5% வந்து பாசிட்டிவில் இருக்குது. அண்ட் குரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா -2% இருக்குது. அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து 0.5% வந்து நெகட்டிவில் இருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்சஸ் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவும் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பட்டன் அழுத்திக்கோங்க. நாளைக்கு வந்து ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் அஜித். பாய்.